1/2 மணி நேரம் ஆச்சு. சரியா? இப்பவே எல்லாம் சுருண்டு விழுற கண்டிஷன்ல இருக்கீங்க. ஷைத்தானுடைய தாக்கம் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இப்ப விட்டா மறுபடியும் 2 மணி நேரம் ஆட்டம் போடுவீங்க. இப்ப விட்டா மறுபடியும் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனா 10 நிமிஷம் கூட ஃபோக்கஸ்டா உட்கார முடியல. இந்த அளவுக்கு மைண்ட் செட் வந்து இருக்கு. எல்லாருடைய மூஞ்சியுமே அப்படிதான் இருக்கு. சில மூஞ்சிங்க தெரியல. கேமரால இருக்கிறவங்க என்ன கணக்குல இருக்காங்கன்னு தெரியல. இங்க இருக்கிறவங்களுடைய கணக்கு வந்து அவ்வளோதான். இதுக்கு மேல நான் பேசினேன்னா, நான் பாட்டுக்கு செவுத்த பார்த்துட்டு பேசுன மாரி தான் இருக்கும். சரியா? இதோட போதும். இதவே போட்டு புரிஞ்சிக்கல அப்படின்னா, இது நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள மறுபடியும் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல போட்டு ரிப்பீட் பண்ணி கேளுங்க. சொன்ன விஷயங்கள் அப்படியே மைண்ட்ல யோசனை பண்ணி ரிப்பீட் பண்ணி பாருங்க. அதான் நான் சொன்னேன்ல, இது ஏதோ கொஞ்ச நேரம் நன்மைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும், அல்லாஹ் சொல்றபடி நான் வாழ தயார் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த கிளாஸ். இல்லைன்னா துவாக்கள் கற்றுக் கொடுக்குற கிளாஸ், இந்த ஆயத்து ஓதுனா 10 நன்மையாமே, அந்த ஆயத்து ஓதுனா 20 நன்மையாமே, இந்த துவா கேட்டா கூரையை பிச்சுக்கிட்டு இது கொட்டுமாமே, இந்த ஆயத்தை படிச்சா நோயெல்லாம் போயிருமாமே, கஷ்டங்களை நீக்கும் மந்திரங்கள், இந்த மாதிரியான கிளாஸ் இது கிடையாது. குரான் கிளாஸ். ஏன்னா பயானு இந்த குரானு இதெல்லாம் நினைச்சாலே நமக்கு இந்த மைண்ட்ல தான் வரும். நமக்கு அல்லாஹ்ட்ட இருந்து என்ன கிடைக்குங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் நம்மளுடைய ஆன்மீகம் இருக்கும். நாம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணுங்கிற மைண்ட் செட்ல நம்ம ஆன்மீகமே இருக்காது. நம்ம எப்படி இருக்கும்? நமக்கு இவன் என்ன கொடுப்பான்? 10 நிமிஷம் தொழுதா 100 ரூபா கொடுப்பானா? நாளைக்கு என் தொழில் கொஞ்சம் டவுன்ல இருக்கு, அதை டெவலப் பண்ணி கொடுப்பானா அப்படின்னு. இப்போ நம்ம துனியா ரிலேட்டடாகவே சிந்திச்சு நம்ம பழகிட்டோம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நம்ம என்ன இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது சாதாரண வேலை இல்லை. இது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. நம்ம குழந்தையிலேருந்தே பண்ணியிருந்தா நமக்கு தெரியாது. இப்போ ஒரே 8ல் வந்து ஒரே 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 ஒரு ஸ்டேஜில் வந்து நின்று நம்ம இப்போ கற்றுக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்ஷால்லா நாளையிலேருந்து கொஞ்சம் அப்படியே ஈஸி பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் அந்த வெயிட்டான விஷயங்கள் பார்த்தா இது மறுபடியும் போட்டு ரிப்பீட் பண்ணி வேணாலும் பாருங்கள். நாளையிலேருந்து இது கொஞ்சம் அப்படியே ஈஸி பண்ணி விட்டுறலாம். சரியா? டக்குன்ட்டு குரான்லேருந்து நாளையிலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சலாம். கொஞ்சம் ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவுடைய காலகட்டமும் தெரிஞ்சுக்கணும். இந்த உமர் சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? உமர் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா ரசூல்லாவுடைய காலகட்டம் மைண்டில் அப்படியே இருக்கும். அதை அப்படியே ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திட்டு அதுவும் பார்க்கணும். ரசூல்லாவுடைய அரபு, சவுதி அரேபியா எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் வந்து எந்தெந்த ஊரில் என்னென்ன சுச்சுவேஷன் இருந்தது, மக்கால் என்ன சுச்சுவேஷன் இருந்தது, மதீனால என்ன சுச்சுவேஷன் இருந்தது, அந்த ஊர்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரானுக்குள்ளே போகும்போது அதில் டக்குன்னு போயிடும், நுழைஞ்சிக்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.